ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் இர்ஃபான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எப்பவுமே பிரஷர்லயே இருப்பாரு. இர்ஃபான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க எப்பவுமே ஒரு அழுத்தத்தோட இருப்பீங்கன்னு, எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு. என் முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரி தெரியும் போல இருக்கு, ஆனா நான் எதையும் யோசிக்க மாட்டேன். உங்க ஒய்ஃபோட ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல அவர் எப்பவுமே டென்ஸ்டா தான் இருப்பாரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி மெக்லோமேனியாக் ஆயிடுவாரு அப்படின்னு. அது ஒரு நேரத்துல நான் என்எஸ்டி முடிச்சுட்டு வெளியில வந்தப்போ அப்போ நான் அந்த கிராஃப்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். அப்போ ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, அது என்எஸ்டி எனக்கு கத்து கொடுக்கும்னு. அது எப்படிப்பட்ட விஷயம்னா, நீங்களாவே பிராக்டிஸ் மூலியமா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிராக்டிக்கலா படிச்சு முடிச்ச அப்புறம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது அப்படி இல்ல, இது வேற ஒரு ப்ராசஸ். டான்ஸ் தானா வரும், பாட்டு கூட தானா வரும். பட் நான் ஆக்டர் இல்லையே, சோ எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு என்ன அதனால தோணுச்சுன்னா, நான் ஆக்டிங் கத்துக்கலனா இங்க எப்படி இருக்க முடியும்ன்றது. அந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு, ஆனா அது இப்ப இல்ல. சரி, எங்களுக்கு நீங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. உங்க பேரு ஷஹாப்சாதே இர்ஃபான் அலி கான். நீங்க அந்த முழு பேரை வெட்டி ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க. ஆமா, வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னுமே சின்னதாக்கிட்டீங்க. இன்னும் வளர்ந்தனா இர்ஃபானை கூட நான் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுதான் காரணமா, நீங்க கானா இருக்கிறதுனால அமெரிக்கால உங்களையும் அண்ட்ரஸ் பண்ண வச்சிடுவாங்க. பாஸ்போர்ட் அது விஷயம் இதுதான், பிரச்சனை இதுதான். நம்ம பாஸ்போர்ட்ல சர்நேம் எழுத வேண்டிய அவசியமா இருக்கு. இங்க எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு. நம்மளோட மதம் என்னன்னு சொல்லியே ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் மதம்ன்றது ஒரு பிரைவேட்டான விஷயம். அது நம்மளுக்கும் நம்ம கடவுளுக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு உறவு, ரொம்ப பிரைவேட்டான விஷயம். அத எந்த ஃபார்ம்லயும் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். இப்ப என்னோட கேள்வி இது மட்டும்தான். நீங்க கான்ங்கிறதுனால அமெரிக்கன் ஏர்போர்ட்ல உங்களை எப்பவாவது அண்ட்ரஸ் பண்ண? கண்டிப்பா. ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி இல்ல, என்ன எத்தனையோ வாட்டி தடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வாட்டி கூட நான் அவங்கள போன்னு சொல்லிட்டேன். என்ன தடுத்த போலீஸ்காரங்கள நான் என்ன சொன்னேன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் மீ a visa, why do you issue a visa to me if you have any problem with it? சோ அவங்க கொஞ்சம் விசித்திரமா ரியாக்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, are you threatening meன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லப்பா த்ரெட்டன்லாம் பண்ணல, நான் உங்ககிட்ட கேள்விதான் கேக்குறேன். அவங்க கொஞ்சம் விசித்திரமானவங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, நம்ம இமிகிரேஷனை கிராஸ் பண்ணும்போது பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் வெயிட்ன்ற ஒரே ஒரு வார்த்தையை அசால்ட்டா சொல்லுவாங்க. உடனே எழுந்திருச்சு பாஸ்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ 2 போலீஸ்காரங்க கூட வருவாங்க. அவங்க கிட்ட கன்ஸ் இருக்கும், பிஸ்டல்ஸ் இருக்கும். அவங்க நம்மள கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. அங்க நம்ம எதுவும் பேச முடியாது, போன் பண்ண முடியாது, நம்ம போனை தொடக்கூட முடியாது, நம்மள பிக்கப் பண்ண வர்ற வண்டிக்கு கால் கூட பண்ண முடியாது. நம்ம அப்படியே பேசாம உட்காந்துருக்கணும். ஜஸ்ட் சிட். சார் என்னாச்சு? ஜஸ்ட் சிட். போன் நோ. அப்ப நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு தோணும். இது ஒரு ஹியூமிலேட்டிங்கான விஷயம். நம்ம பேரு இன்னொருத்தர் பேரு கூட சிமிலரா இருக்கான்னு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க. கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன காரணம்னு கேட்டா, கோ ப்ளீஸ் கோ. கானுங்கிற பேரை உங்க பேருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சா? என்ன எதுவும் ஈஸியா மாறல. பாஸ்போர்ட்ல கான்னு தானே இருக்கு. சோ அதுல இருந்து என்னால விடுபட முடியல. அதனால என்ன நடக்கும்னா, எப்ப நான் போனாலும் முன்னாடியே சொல்லிடுவேன். ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டாங்கன்னா நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ண மாட்டேன்னு. ஒருவேளை என்ன செக் பண்ணாங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். அதுக்கே பயந்துருவாங்க. சோ நான் முன்னாடியே சொல்லி வச்சிருவேன். எக்ஸ்ட்ரா செக் எதுவும் பண்ண கூடாது. ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்க அடையாளம் தெரிஞ்சிருக்குமே. ஆனா அங்கெல்லாம் சிஸ்டம் எப்படிப்பட்டதுன்னா, அவங்க சிஸ்டம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன தோணுனா, இவனுக்குள்ளயும் ஏதாவது இருக்கும்னு. அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் ஸ்பைடர் மேன்ல நடிச்சிருக்காருன்னு. ஆனாலும் பட் ஸ்டில். சலாம் மும்பைல இருந்து ஸ்பைடர் மேன் வரைக்கும் உங்க பயணத்துல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஒண்ணு துணையா இருந்திருக்கு சார், ரொம்ப துணையா இருந்திருக்கு. அது உங்களோட கண்கள். உங்களோட பாதி ஆக்டிங்க உங்க கண்களே பண்ணிடும். அது உங்களுடைய பரிசு. சோ அத நீங்க எப்பவும் எல்லா படங்களையும் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்க கொடுத்த இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, இதுல என்னோட பங்களிப்பு எதுவும் இல்ல, இது அந்த கடவுள் கொடுத்தது. ஆனா இந்த கண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ, உங்களுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, அது எப்படியும் உங்க கண்ணில் இம்ப்ரெஷனா வெளியே தெரிஞ்சிடும். அப்புறம் வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ குறைகள் இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் என்னோட கண்ணில் தெரியலாம். ஸோ இத நாம டெலிபரேட்லி யூஸ் பண்ண மாட்டோம்.
நம்ம டெலிபரேட்லி நான் இப்படி பண்ணா என்னோட கண்ணு இப்படி தெரியும்னு நான் என்னைக்குமே நினைச்சு பண்ணதே கிடையாது. நீங்க யூஸ் பண்ணலையா? இல்ல, எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன். பட் இட் இஸ் இம்பாக்ட்ஃபுல் சார். Thank you so much. Thank you சார். உங்க ஃப்ரெண்டு கேம்ஷுவோட ஒரு இன்டர்வியூ நான் படிச்சிருக்கேன். அதுல இவருடைய செக்ஸ் அப்பீல் அது இன்டெலெக்சுவல் பொம்பளைங்களை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும்னு. அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா மத்தவங்கள அது ஹிட் பண்ணாதுன்னு. அது அவரோட பெருந்தன்மை. ஆனா நீங்க மத்தவங்களையும் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? பண்ணியே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா அது மத்தவங்களையும் அட்ராக்ட் பண்ணி ஆகணும்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். பொம்பளைங்க எப்படி பார்ப்பாங்க, என் மேல அவங்களோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அப்புறம் ஒருவேளை அவங்க எனக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னா என்னோட வாழ்க்கை வெற்றி அடைஞ்ச மாதிரி. அதுக்கு கண்களை யூஸ் பண்ணணுமா? அப்பப்போ சார், 1988 சலாம் பாம்பேல இருந்து சாஹிப் பேபி கேங்ஸ்டர் ரிட்டர்ன் வரைக்கும் உங்களோட கரியர்ல நீங்க ரொம்ப நல்லாவே பயணம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி என்னோட படம் லைஃப் ஆஃப் பை எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக என்கிட்ட பண்ண டிமாண்ட்ஸ், நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல வேலை செஞ்சாகணும். அப்புறம் ஒரு வாட்டி ஃபிலிம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆக்டர் கூட அதை பூராவே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அவரை இன்னொரு ஆக்டரை கூப்பிட்டப்போ நான் அப்படியே முழு படத்தை மறுபடியும் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரு சில வாட்டி நீங்க அப்படியே அந்த சீனை மறுபடியும் ஷூட் பண்ணலாம், ஆனா இமோஷனல் சீன் இருக்கே அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். லாஸ்ட்ல என்னோட ஸ்பீச் கூட இருக்கும். அந்த பைக்ல அது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ரோல். இன்னொன்னு இன் ட்ரீட்மெண்ட்னு ஒரு சீரீஸ், கேப்ரியல் கூட இன் ட்ரீட்மெண்ட், அதோட 3rd சீசன். அதுல என்னோட ஒரு கதை இருக்கு. என் மேல அப்புறம் ஒரு ஃபுல் சீரீஸே இருக்கு. அது ரொம்பவே கஷ்டம். நேம் சேக்க கிராக் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு என்ன காரணம்? ஹாலிவுட்ல உங்களுக்கு ரொம்ப சின்ன ரோல் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை இன்னும் கட் பண்ணி ரொம்ப சின்னதாக்கிடுவாங்க. அது பிடிச்சிருக்கு. இங்க பெரிய ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? ஹாலிவுட்ல நடிக்கிறத பத்தி நான் அந்த ரோல்லாம் சின்னதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஸ்பைடர்மேனை பத்தி விட்டுருங்க. நேம் சேக்கா சொல்ல போனா நான் மெயின் ரோல் இல்லைன்னு. ஆனா படத்தை பார்த்தப்போ என்ன தோணுச்சுன்னா ஸ்டோரியே என் மேலதான் டிராவல் ஆகுதுன்னு. நான் ஒரு மெயின் ரோல் ஆயிட்டேன். அப்புறம் லைஃப் ஆஃப் பை படத்தை பத்தி சொல்லணும்னா அதுலயும் சின்ன ரோல் தான். இல்ல, சின்ன ரோல் தான். ஆனா அது சின்னதா இருந்தாலும் அது முக்கியமான கேரக்டர். அதுல படம் முடியும் போது, படத்துல கிளைமேக்ஸ் வரும்போது தாம் தூம்னு ஆக்ஷன் இருக்கும், ரொம்ப பயங்கரமா நடக்கும். அந்த டைரக்டர் எல்லாமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் டிபெண்ட் ஆயிருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. அதனால அவர் எல்லாத்தையும் என்னோட தோல்ல சுமத்திட்டாரு. கடலோட ஃபுல் ஜர்னி, 100 கோடி செலவு எல்லாம் அவன் தோல்ல இருக்கு. இதை நீ சொல்ல முடியலன்னா படம் ஓடாதுன்ட்டாரு. சோ இவ்ளோ பெரிய பொறுப்பை நிறைவேற்றுறது அது சின்ன ரோல்னு என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது.